I found a love for me. Well, darling, just dive right in, follow my lead. I found a girl, beautiful and sweet. Well, I never knew you were the someone waiting for me. 'Cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time, darling, just kiss me slow. உள்ளங்களினையும் நேரம் தேவலோகம் மகிழும் நேரம், உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம், உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க, வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க. ஏற்ற துணையை உண்டாக்கினீர், எல்லாம் நன்மையாய் முடித்து தந்தீர். ஏற்ற துணையை உண்டாக்கினீர், எல்லாம் நன்மையாய் முடித்து தந்தீர். உற்பவ காலத்தில் செல்வம் தந்து பலத்த
My
எல்லாரும் துவங்கும் இனிய நேரம், மணமகனும் மணமகளும். எல்லாரும் துவங்கும் இனிய நேரம், 1000 ஆசி பெற்று வாழ்ந்து மகிழ்ந்து ஜொலித்திடட்டும். 1000 ஆசி பெற்று வாழ்ந்து மகிழ்ந்து ஜொலித்திடட்டும். உள்ளங்களினையும் நேரம், தேவலோகம் மகிழும் நேரம், உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க. வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க.
2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரம் பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வேதவசனம் வாசிக்கப்பட்டாயிற்று. இன்னொரு வேத பகுதியை வாசிக்குமாறு பாஸ்டர் ஆர்.கே. சாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எபேசியர் 5:22 வசனங்கள். கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே ஆகிய சபையாளர் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைந்தலை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனிடம் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியின் இடத்தில் அன்பு கூற கிடவர். மனைவியின் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கிடவர். நடத்தி தருமாறு பேராயர் சார்லஸ் பூபாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya சத்தம் புரியுமா? சொல்லுங்க ஹalleluya. ஆமென். நாம் மைப்படுவதாக இந்த மாலை நேரத்தில் நாம் சந்தோஷமாக ஒரு ஆசையோடு வாஞ்சையோடு நம்ம அருமையான பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தரம் அடைவாக நினைத்து குடும்ப வாழ்க்கையை கட்டப்படுவதற்கு ஆசிரியர்களே வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் இருப்பதில் உண்மையோ சர்வவல்ல தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹalleluya. ஏன் இந்த நிமிஷம் அவர் வாக்கு மாறார். எங்கே 2-3 பேர் கூடி எந்த இடமானாலும் சரி, ஆலயம் மாத்திரம் கிடையாது, நடுவில் கூடி நான் நடுவில் இருக்கிறேன். துரிதை மற்றும் வாசம் செய்கிறோம். பாடல் பாடி இருக்கிறோம். அது வார்த்தை வாசிக்கிறோம். கொஞ்சம் முடிந்த எழுதிக்கலாம். எல்லாம் கோச்சிங் பண்ணிக்கல. கொஞ்சம் எழுதுறது நல்லது. நேரம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நம்ம எழுதிட்டு கர்த்தரை நம்ம கனப்படுத்துற மாதிரி ஆச்சு. ஆமென். நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு. அந்த மாலை நேரத்தில் ஆச்சு. God, Holy Spirit. Oh, hallelujah. Oh,
கர்த்தர் நல்லவர், கைவிடத்தில் அவர் புரியும். அவர் சர்வத தேவன், அவர் மகிமையின் கரத்துக்கு பாத்திரரானவர், அவர் ஐஸ்வர்ய சர்வதேவனானவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம மறக்காமல் இருந்தால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஓ ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் என்னை நினைத்து இதுவரை Hallelujah.
Hallelujah.
அதற்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணும்படி பாஸ்டர் ஜூ கிங் அவர்களை அன்போடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் நாம் சோதரிக்கின்றோம். விசேஷமான இந்த நேரத்திலும் பிள்ளைகளுடைய திருமண நிகழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் இதை நேர்த்தியும் செம்மையுமாக கர்த்தரை நடத்தி கொடுக்கிறாங்க. கனமுள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் கனத்தோடு நடத்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார பிளஸ் பண்றோம். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். வேதவசனம் சொல்கிறது போல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்தியோடு நடத்திபடிக்காகவும் விசேஷமாக இந்த திருமண ஆராதனை முழுவதும் பரிசுத்தாவியானவர் பொறுப்படுத்தபடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுதும் திருமணம் நடத்தி வைக்கணும் நீங்க தொடங்கி இருக்கிறது. ஷெரி டயோசிஸ் பிரதான பேராயர் பிஎஸ் சபையின் தலைமை போதகர் டாக்டர் ஏ ஐபிஎம் சபையின் தலைமை போதகர் டாக்டர் ஏ ஸ்டீவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தேவ செய்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்குமாறு அன்போடு அவரை நாம் கைகளை தட்டி வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதாக மனமகிழ்ச்சியான மங்களகரமான இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். மனமேடை வந்திருக்கிற அன்பு மணமக்கள் ஸ்டாலின் அரசியல் குமாரி அவர்களே இயேசுவின் நாமத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பெந்தகோஸ்தே திருச்சபைகளின் சார்பாக வாழ்த்துகிறேன். மேடை அலங்கரிக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த விவாக ஆராதனை பங்குபெறும்படி வந்திருக்கிற இளவரன் வீட்டார் அருமையான திருச்சபை மக்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையான விவாக ஆராதனையை நடத்தி வைப்பதிலே கர்த்தருடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அருமையான ஜேம்ஸ் அவருடைய மகன், அருமையான அவர்களுடைய மகன், அவருடைய திருமணத்தை நடத்துவது எனக்கு மிகவும் பாக்கியமான ஒரு காரியமாய் கருதுகிறேன். திருமண ஆராதனை நடத்துவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து அருமையான மணமக்களுக்கும் வந்திருக்கிற நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி சில வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லி இந்த விவாக ஆராதனை நடத்தி வைக்கும்படியாக விரும்புகிறேன். திருமணம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நியமித்த ஒரு பரிசுத்தமான பந்தமாக காணப்படுகிறது. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்கிறார், இது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற
நல்ல தேவனாக இருக்கிறார் என்று ஞானிகளின் ஞானியாகிய சாலமோன் ஞானி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அழகாக எழுதுகிறார். தேவரீர் சகலவற்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்கிறார். அருமையான மணமக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை நேர்த்தியாக செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுள் என்று அர்த்தம். உலகத்தில் பல கோணலும் மாறுபட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் உமக்கு நலம் குணம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அன்பு மணமக்களே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் வந்ததாய் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். எந்த சூழ்நிலைகளானாலும் என் ஆண்டவராகிய தேவன் செய்கிற காரியம் ஒரு நாளும் குறைவானது இல்லவே இல்லை. 6 நாட்களுக்குள் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் 6 நாட்களுக்குள் சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்த பொழுது எல்லாம் நல்லது 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 என்று கண்டது ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை நல்லதாய் கண்டுபிடித்திருக்கிறார். கர்த்தர் இந்த காரியத்தை வாய்ப்பு பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னால் ஆண்டவர்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற 1-2 காரியங்களை சொல்லி, குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 1-2 காரியங்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே ஜெபித்து இந்த விவாக ஆராதனை நடத்தி வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பேர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் ஏன் செய்கிறார்கள் என்று திருமணம் செய்தவர்களுக்கும் புரியவில்லை, செஞ்சு வஞ்சவர்களுக்கும் தெரியல. அல்லேலூயா. நிறைய பேர் கல்யாணம் ஏன் பண்ணனே தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா முடிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா சிலர் சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயதாகினதினால் பண்ணுகிறது கல்யாணம் அல்ல, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து பண்ணுவதுதான் கல்யாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே மாப்பிள்ளை பொண்ணுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னதோட மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அசலுக்காக வயசாகல. அம்மாவுக்கு வயசானதுனால ஒரு பையனை ஒரு பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வயசானபடினால கல்யாணத்தோட பண்றாங்க. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க மாப்பிள்ளை அடங்கவே மாட்டேன்றான், ஒருத்தியை கட்டி வச்சா என்ன செஞ்சிருவான், அடங்கிடுவான். இவன் நல்ல பிள்ளை ஸ்டாலின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடங்காதவர்களை அடக்குவதற்காக ஒரு திருமணத்தை நடத்துகிறார்கள். ஏன் திருமணம் நடத்துகிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் புரியாதபடியினாலே திருமணங்கள் விதமாக பலவாறு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இந்த திருமணத்தை ஏன் ஏற்படுத்தினார்? வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். இன்னைக்கு வாசித்த முதலாவது வாசித்த வேத பகுதியிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். முதலாவது இந்த வேதம் அப்படின்ன உடனே நீங்கள் எல்லாரும் நினைக்க கூடாது இது கிறிஸ்தவருடைய புத்தகம் என்று. நிச்சயமாக இது கிறிஸ்தவர்களின் புத்தகம் அல்ல. மனுக்குலத்திற்கு எல்லா மனுவையும் சிருஷ்டி கர்த்தர் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம் தான் இந்த புத்தகம். அல்லேலூயா. மனிதன் மனத்தால் தன்னை பிரித்துக் கொண்டான், இனத்தால் தன்னை பிரித்துக் கொண்டான், ஜாதியால் தன்னை பிரித்துக் கொண்டான். ஆனால் எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாய் நேசிக்கிற ஒரே ஒருவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமியில் உள்ள எல்லா மனுக்குலத்திற்கும் எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்த அன்பின் மணல் தான் இந்த வேத புத்தகம். இது கிறிஸ்தவர்களின் உரிமையானதல்ல, கிறிஸ்தவர்களின் மத புத்தகமும் அல்ல. இது எல்லா மனிதனுக்கும் உரிய புத்தகம். அந்த புத்தகத்திலே முதல் புத்தகமாக இருக்கிற ஒரே புத்தகத்திலே 66 புத்தகங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம்
நாம் இவ்விடமாய் வாசிக்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். ஆண்டவராகிய தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். அருமையான சாமி, அருமையான அரசன் குமாரி, இவர்கள் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று என் ஆண்டவர் கண்டுபிடித்தார். நிறைய பேருக்கு பிரச்சனை கண்டுபிடிக்க தெரியும், ஆனா பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க தெரியாது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். நிறைய பேர் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருவாங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிட முடியாது. என் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிரச்சனையும் கண்டுபிடித்து பிரச்சனைக்கான தீர்வையும் தருகிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள். அவர்தான் பிரச்சனையை கண்டவர், பிரச்சனைக்கான தீர்வை கண்டவர். என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரின் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக ஆண்டவர் திருமணத்திலே கணவன் மனைவியை, மனைவி கணவனை இணைப்பதை முதல் நோக்கம் என்னவென்றால் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். ஸ்டாலினுக்கு அரசியலக்குமாரியும், அரசியலக்குமாரிக்கு ஸ்டாலினும் ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். உலகத்தில் பார்த்தா ஏற்ற துணை என்று சொல்லி கட்டின அறைகளை ஏகப்பட்ட வினையாக மாறிடலாம். உங்களுக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படி கர்த்தர் திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது வேதத்திலே அதே ஞானிகளின் ஞானியாகிய சாலமோன் ஞானி சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார். பிரசங்கி 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே ஒரு உண்மையாய் இருப்பதிலும் ரெண்டு பேர் சேர்ந்து இருப்பதின் நலம், அவருடைய பிரயாசத்தின் பலன் மிகுதியாக இருக்கும். ஏன் கணவன் மனைவியை ஆண்டவர் இணைக்கிறார் என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயாசப்படுவது அது மிகுந்த பலனை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கையை அசைச்சா ஓசை வராது, ஆனா ரெண்டு கையும் சேர்ந்தா என்ன வரும்? ஓசை வரும். அதே போல அருமையான சாமி தனிமையா இருப்பதை காட்டிலும் அருமையான அரசலன் குமாரியோடு சேர்ந்து இருப்பதும், அரசலன் குமாரி தனிமையா இருப்பதை காட்டிலும் சாமியோடு சேர்ந்து இருப்பதும் நல்ல காரியம். உங்கள் ரெண்டு பேருடைய பிரயாசத்தை பலன் மிகுதியாக இருக்கும் என்று எந்த பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கல்யாணம் ஆனவர் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய முதல் காரியம், என் கணவரோடு ஆண்டவரை இணைத்தது, என் மனைவியோடு ஆண்டவரை இணைத்ததின் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் படுகிற பிரயாசத்தின் பலன் அது மிகுதியாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் முதலாவது கணவனையும் மனைவியையும் இணைத்திருக்கிறார். இரண்டாவது அடுத்த வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே நன்மையாய் இருப்பதிலும் ரெண்டு பேர் சேர்ந்து இருப்பது நலம். காரணம் என்னவென்றால் யாரும் ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவனை தூக்கி விடுவான். மற்றவன் அவனை என்ன செய்து விடுவான்? தூக்கி விடுவான். அந்த தேவனுடைய நாம் என்னதான் வளசாலிகளாக இருந்தாலும் நம்மிலே அநேக பலவீனங்கள் இருக்கிறது, நம்மிலே அநேக பலவீனங்கள் இருக்கிறது. சாமி ஒருவேளை பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிகிறார், ஆனால் அவர் கொஞ்சம் பலவீனமானவர் தான். அரசியலுக்குமாரி உண்மையாகவே அரசுக்குமாரி போல உட்கார்ந்து இருக்கிறார், ஆனால் அவளும் சில பலவீனம் உள்ளவர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பலவீனம் உள்ளவர்கள், இந்த பலவீனமானவர்கள் நம்ம வாழ்க்கையில விழுந்து போகிற நேரத்தில் தாங்குவதற்காக, அவரை தூக்கி விடுவதற்காக ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நிறைய பேர் தாங்கிறதுக்கு பதிலாக தாக்கிடுறாங்க. எல்லாம் என்னைக்கு ஒன்ன கட்டுனோ அன்னோட என் வாழ்க்கை முடிஞ்சது. அப்படி அல்ல, என்னைக்கு ஒன்ன கட்டுனோ அன்னையில தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் தைரியமா சொல்ல முடியும். எனக்கு கல்யாணம் ஆகி 42 வருஷம் தான் ஆகுது. நேற்றைக்கு தான் கல்யாணம் மாதிரி 42 வருஷம் ஓடிடுச்சு. அல்லேலூயா. 3 பிள்ளைகள் 6 பேர பிள்ளைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கும் என் மனைவியின் நிமித்தமாக இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். முதலாவது என் ஆண்டவராகிய தேவன், இரண்டாவது என்னுடைய அருமையாக செழிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மூணாவது என் மனைவியின் கவனமும் அவருடையதான கவனிப்பும். இப்ப வந்தவனே போன் பண்ணிட்டாங்க. போன உடனே என்ன குடிச்சீங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 மணிக்கு கல்யாணம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, முடிச்சுட்டாங்களா? நான் சொன்னேன், இல்ல முடிக்கல, இப்பதான் ஆரம்பிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனைவி. யாரும் ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவன் என்ன செய்து விடுகிறான்? தூக்கி விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். கணவன் மனைவியும் கல்யாணம் புதுசுல பரமகுறிச்சி ரோட்ல 2 பேரும் நடந்து போனாராம். முருகேஸ்வரத்தை கணவன் மனைவி என்ன செஞ்சாராம்? 2 பேரும் நடந்து போனாராம். நடந்து போகிற நேரத்துல ஒரு
மனைவியின் காலில் தட்டிருச்சான். உடனே கணவர் சொன்னானா, சனியம் பிடிச்ச கல்லு என் மனைவி காலில் என்ன செஞ்சிருச்சு, தட்டிருச்சுன்னு சொன்னானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 வருஷம் கழிச்சு அதே பரமக்குறிச்சியில அதே முருகேசபுரத்துல கழுத்துல ஒண்ணும் கையில ஒண்ணு முடிச்சு இந்த அம்மா முன்னால நடந்து போனா அதே கல் அங்கிருந்து காலில தட்டணும்னு சொன்னானா. சனி என்ன கல் என்ன படையிலையா இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னால கல்லு சனியனா இருந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு மனைவி சனியனா மாறிட்டா. சாலை நம்பி சொல்ல மாட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவனை தூக்கி விடுவார். ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவன் என்ன செய்து விடுவான்? தூக்கி விடுவான். கல்யாணத்துல ஆண்டவர் இணைத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால், நாம் பலவீனமானவர்கள் ஒருவரையோடு தாங்கும்படிதான் கர்த்தர் அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 3வது, அங்கே 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாராவது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் அவர்கள் 2 பேராய் இருந்தால் அவர்களை ஜெயிக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே திருமணத்தை ஆண்டவர் இணைப்பதின் நோக்கம் என்னவென்றால், குடும்ப வாழ்க்கையிலே ஜெயமாய் வாழ வேண்டும். ஆமென். வரவே இல்லை. ஆமென்னா கெட்ட வார்த்தை இல்லை. ஆமென்னா அப்படியே ஆகிறது அர்த்தம். கர்த்தர் சொல்ற மறுபடியும் சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கையில ஜெயமாய் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சாமி அரசகுமாரி, உங்கள் வாழ்க்கையில இன்று முதல் ஜெயமாய் வாழ வேண்டும். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே தோற்று போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5:4 உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதை ஜெயிக்கும்படி 1 யோவான் 4:4 சொல்லி இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சாமி அரசகுமாரி, உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த திருமண ஆராதனை பங்கு பெறும்படி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அந்த பெரியவர் நம்மோடு இருக்கிறபடினாலே, அந்த பெரியவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நாம் ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. எனவே முதலாவதாக திருமண உறவிலே கணவன் மனைவியை இணைப்பதின் நோக்கம் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கும்படியாக கர்த்தர் இணைத்திருக்கிறார். 2வதாக இந்த திருமணத்திலே கணவன் மனைவியை ஆண்டவர் இணைப்பதின் நோக்கம் என்னவென்றால், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் தோழியும் எழுதியிருக்கிறது. உன் தோழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். as a friends, அருமையான ஸ்தானிற்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பார்கள். அரசகுமாரிக்கு நிறைய சிநேகிதர்கள் இருந்திருப்பார்கள். இந்த நாளிலிருந்து 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னா அரசகுமாரி தான். அரசகுமாரி ஃப்ரெண்ட் யாருன்னா ஸ்டாலின் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கணவரோட மனைவி ஃப்ரெண்டா இருக்கிறீங்களா? பராண்டிட்டு இருக்கிறீங்களா? தோத்திரம். சில பேர் ஃப்ரெண்டா இருக்கிறதா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? பராண்டிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால வேலை முடிஞ்சா வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? வர மாட்டீங்க. போன தொல்லை தாங்கவே முடியல. போன உடனே அதை கண்டியா இதை கொண்டு வந்தியா கேட்க பராண்டிட்டே இருக்கிறான். பராண்டுறதுக்குள்ள ஃப்ரெண்டா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படின்னா, 2 பேருக்கு நடுவுல ஒளிவு மறைவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ்னா 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்காது? ஒளிவு மறைவே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெட்டியை கண்டுபிடித்தவன் ஒளிக. அல்லேலூயா. என்ன இந்த பெட்டியை கண்டுபிடிச்சாங்க, அன்னையோட வாழ்க்கையில ஊருக்குள்ள பிரச்சனை ஆகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரடியா யாரு பேசுறாங்க சரி வைக்கலான்றான், போன்ல பேசுற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெரியாமலே சொல்லலாம், தொடர்பு இடைக்கு அப்பால இருக்கிறாங்க, சொன்ன உடனே போன் வந்துவாங்க. கர்த்தர் நல்லா இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எப்போதுமே ஒருவருக்கு ஒருவர்
பேசுகிற நேரம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. பேசுகிற நேரம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? குறைந்து போய்விட்டது. பல்லு முளைக்காத பாதகளில் இருந்து பல்லு போன கிளவி வர எல்லா கையில பொட்டி இருக்குது. உட்கார்ந்து தடவி 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 விரலும் தேஞ்சு போச்சு, செல்லும் தேஞ்சு போச்சு, வாழ்க்கையும் தேஞ்சு போச்சு. வாழ்க்கை செஞ்சு போச்சு, தேஞ்சு போச்சு. கடவுள் சோதரம் உண்டாவதாக. எங்க குடும்பம் ஒரு சின்ன பெரிய குடும்பம். அப்பா கூட பிறந்தால் 6 பேர். கடவுள் சோதரம் உண்டாவதாக. ஏறத்தாழ நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு 52 பேர் இருக்கிறோம். அப்புறம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கிராமம் போல இருக்கும் பாத்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியா கூடுவோம். கூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொன்னா கடவுள் சோதரம் உண்டாவதாக. இந்த ஓட்டெல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்கும். இதுகளுக்கு வேற வேலை இல்லை, உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு இருக்கும். இப்ப இருக்கிறது எல்லாம் சின்னதுகள்லாம் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஆளுக்கு 1 2 இருக்கு. உட்கார்ந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. முதல் நாள் இந்த கூட்டத்தை பார்த்தேன். எங்களுடைய குடும்ப கூடுகையில சொன்ன எல்லாரும் போன் எல்லாம் கொண்டு வா, எல்லாம் பெரிய பாட்டை கொடு, நான் வச்சிருப்பேன். டூர் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பையன் போன பேசவே கூடாது. ஒன்னும் உங்களுக்கு பிஎம் ஒருத்தாலும் கூட்டம் போறது இல்லை. அப்படி பெரிய இம்பார்ட்டன்டான அழைப்பு ஏதாவது வந்தா நான் பாத்துக்கிறேன், அதனால தானேன்னு சொன்னவராது சேர்ந்து விளையாண்டு நிறைய பேர் சேர்ந்ததுல எதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க? ஒரே ரீல்ஸ். பார்க்க ரீல்ஸ் இல்லைங்க, ரியல். எத்தனை பேர் கேமரா இருக்கிறீங்க? நிறைய பேர் போனை பார்த்து பார்க்க எப்படி மாறிடுச்சு? ரீல்ஸா மாறிட்டு. ரீல்ஸ் அல்ல, ரியாலிட்டி. உண்மையாக வாழ வேண்டும். உண்மையாக என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேரும் சேர்ந்து நல்ல நேரம் செலவு பண்ணி நல்லா பேசணும். நல்ல 2 பேரும் என்ன செய்யணும்? நல்லா பேசணும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தால் மதுரையில, இப்போ இருக்கிறார். கதிரி சோதர 2 பேரும் ஒன்னா காலூரிலே படித்தோம். தெரிஞ்சோ தெரியாமல 2 பேரும் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டோம். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க. அதனால 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் காலையில சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தூத்துக்குடியில் இருக்கிறதா பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேரும் நின்னோம். 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். பேசிக்கொண்டே இருந்தோம். திடீர்னு கால் வலிச்சது. நான் சொன்னேன், அப்பா ரொம்ப கால் வலிக்குது, ஒரு டீ குடிப்போமான்னு வாட்ச திருப்பி பார்த்தா அப்பதான் தெரியும் 2 மணி வரைக்கும் பேசியிருக்கோம். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? 7 மணிக்கு ஆரம்பிச்சது 2 மணி வரைக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நேரம் தெரியாம 2 பேரும் பேசணும். வாழ்க்கையில பேசினாலே பாதி பிரச்சனை குறைஞ்சு விடும். நிறைய பேரு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை பேசாமலே வச்சு ஒரு நாள் கேன்சர் மாதிரி வெளியே வந்துடுது. கேன்சர் மாதிரி என்ன செய்யறது? வெளியே வந்துடுது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். 2 பேரும் ஒருவருக்கொருவர் மேனேஜர்ஸா இருக்கணும். வேதம் சொல்லுது, புருஷன் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அவன் சரீரத்துக்கு அதிகாரி. அதே போல் மனைவி தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதிகாரி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபீசர் மாதிரி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்டாலினுக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அரசியலுக்கு மாதிரி சொல்றா, இதெல்லாம் ஒரு கலரானா அந்த பக்கமே போகக்கூடாது. இந்த மாதிரி பச்சை கலர் தான் பிடிக்குன்னு வச்சுக்காங்களேன். பச்சை கலர் ஜிங்கினான்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டாலின் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு கலரா பக்கத்திலேயே போகக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது? பக்கத்திலேயே போகக்கூடாது. சரியாமா? நான் போகிறேன். இன்னைக்கு ஜிக்கிறது இல்லை, என்னைக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம் என்னன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் எது பிடிக்கவில்லையோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? அதை விட்டு விட்டால் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதே இல்லை. விட்டு கொடுத்தவர்கள் என்ன செய்வதில்லை? கெட்டு போவதே இல்லை. எனவே வாழ்க்கை அமையமாய் அமையபடி ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே மகிழ்ந்து இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு 3 பிரமாணம் இருக்கிறது. முதல் பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவரையொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவருடைய இருக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு இருக்கிற இடத்துல வம்பு இருக்காது, வம்பு இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? வம்பு இருக்காது. வம்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? அன்பு இருக்காது. நீங்கள் 2 பேரும் ஒருவரையொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பின் இலக்கணம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது.
அடையாது, அன்பு இருமாப்பாயிராது, சிரமடையாது, தீங்கு நடையாது, தற்பொழிவை நாடாது, அயோக்கியமானதை செய்யாது. கர்த்தருடைய சோதனை நிறைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் இலக்கண உடையவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் நீங்கள் கெட்டு போவதே இல்லை. இரண்டாவது, ஒருவரை ஒருவர் பாராட்ட பழக வேண்டும். ஒருவரை என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதுமே ஸ்டாலி வெல்டன் சொல்ல பழக வேண்டும். அரசகுமாரி வெல்டன் சொல்ல பழக வேண்டும். சொல்லுவீங்களா? எதை செஞ்சாலும் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறீங்க அப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா, ஒருவேளை சாம்பார் வைக்கும் போது ரசம் மாதிரி இருக்கலாம், ரசம் வைக்கும் போது ரசம் மாதிரி இருக்கலாம். ஆனால் வெல்டன் சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா மாறிடும். கர்த்தருக்கு சோதனம். எங்க அம்மா எஸ்தர் அம்மா வைக்கிற மாதிரி உனக்கு குழம்பு வைக்க தெரியுதான்னு வாழ்க்கை செத்து போச்சு. கர்த்தருக்கு சோதனம் பண்ணாவல அக்கா சூப்பரா சமைப்பாங்க, நிறைய நான் சாப்பிட்டுக்கிறேன். கர்த்தருக்கு சோதனம் பண்ணாத வாழ்க்கையில அப்படிதான். ஒருத்தரை ஒருத்தர் பாராட்ட பழக வேண்டும். ஒருவரை என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட பழக வேண்டும். மூணாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது. ஒருவருக்கு என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யாரும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இயேசுவே இருப்பார். ரெண்டு பேருக்கு நடுவில் யாரெல்லாம் இருக்க வேண்டும்? இயேசு இருக்க வேண்டும். பல குடும்பங்கள்ல இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் இப்படி கண்ட கண்ட நாரெல்லாம் உள்ள போகிறது நார் அடிச்சிருந்தது. ஒரு நாள் உள்ள வரக்கூடாது. கர்த்தருக்கு சொல்ற ரெண்டு பேருக்கு நடுவில் யாருதான்? இயேசுநாதர் மட்டும்தான் இருக்க வேண்டும். நான் பொதுவாக கல்யாணத்துல இப்படி சொல்லுவேன், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறியா, 4 சோறுல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கோ. ரெண்டு பேருக்கு பிரச்சனை வேண்டா, 4 சோறுல அடிக்கடி போட்டுக்கோ. யாருக்கு பலன் ஜாஸ்தியா இருக்கோ அதை பார்த்துக்கோ. வெளியே வந்து சிரிச்சுட்டு வரணும். வெளியே வந்து எப்படி வரணும்? சிரிச்சுட்டு வரணும். 3ஆவது ஆளுக்கு அடி போட்டு தெரியக்கூடாது. அடி வாங்குறது தெரியக்கூடாது, அடி பிடிச்சதே என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 42 வருஷமா நானும் என் மனைவி அடிக்கவில்லை, என் மனைவியும் என்னை அடிக்கவில்லை, பத்திரமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே அன்பான சாமி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசனுக்குமாய் உங்கள் வாழ்க்கையிலே ரெண்டு பேருக்கு நடுவில் யாரை என்ன செய்யக்கூடாது? ரெண்டு பேருக்கு நடுவில் யாரை விடக்கூடாது. இயேசுதான் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்றது முதலாவது என்பது, ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல ரெண்டு பேரும் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, கரங்களை பிடித்து சர்வ வல்லவருடைய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரத்தை நோக்கி தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதம் வாழ்நாள் முழுவதும் சந்ததி சந்ததியாக இவர்களோடு கூட இருக்க வேண்டும். எல்லா கரங்களை தேவ பிள்ளைகளை நோக்கி, புது பண மக்களாக போகிற பிள்ளைகளை நோக்கி உங்களுடைய கரங்கள் நீக்கப்பட்டது. அன்புள்ள மரணோடு மேலாக நம்முடைய மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவருடைய ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று அதனை சொன்னபடியே தன்னை சாலையில் அவர்களுக்கு இந்த அரசியல் மாறியே அதனை இந்த நாளிலே கொள்ளத்தக்கதான அவருடைய காரியங்களை தன்னை செய்து, இது மனுஷனால் உண்டானதல்லப்பா, இது தேவனால் உண்டாகியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியக்காரன் ஆரோனையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நிச்சயத்தோடு கூட இந்த திருமண ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோதனை மற்றும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி வந்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே அந்த திருமணத்தின் ஆண்டவரே காரியங்களுக்குள்ளாக நடந்த போது வேளையிலே மணமக்களோடு தெய்வ பிரசனம் கடந்து வந்து ஆண்டவரே ஆதி மணமக்களை நீர் கருப்பிடித்து கொடுத்ததை போல இன்றைக்கு பரிசுத்தவான்களாகிய நாங்கள் உடைய சார்பாக இருக்கிறோம். நீரும் இந்த இடத்திலே எழுந்தருளி
அவர்களுடைய கரத்தை நீர் பிடிப்பீராக அப்பா. இன்று பிடிக்கிற கரம் அவர்கள் வாழ்நாளெல்லாம் சமாதானத்தோடும், வாழ்நாளெல்லாம் சௌக்கியத்தோடும், வாழ்நாளெல்லாம் சந்தோஷத்தோடும், நிறைவான தேவனுடைய ஆசீர்வாதங்களோடும் தேவனுக்கு சாட்சியாக அநேக இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளத்தக்க அளவிற்கு ஆண்டவரை இவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவர் நீர் இவர்களோடு கூட இருப்பீராக. விசேஷமாய் 2 பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றிலிருந்து அவர்கள் ஒருமனப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமும் மேன்மையும் உண்டாகி இருப்பதாக. சங்கீதம் 128 படி அவர்களுடைய வாழ்வு சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவர்கள் நடத்துகிற இந்த திருமண வைபவத்தின் ஆராதனைக்காகவும் அது நன்றி சொல்லுகிறோம். தேவனை நீர் வந்து மகிமைப்படுத்துவீராக. ஒரு நல்ல தேவ வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது, மணமக்களுக்கு அதிபிரயோஜனமாக இருக்கட்டும். எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட கப்பல் சார்ந்த ஆண்டவரை மணமக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று எங்கள் உள்ளத்தின் ஆவணத்திலிருந்து பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். நீரும் ஆண்டவரை இந்த இடத்திலே வந்து வாழ்த்துவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Pastor. முன்னால் தெளிவாங்க. கிறிஸ்துவ காணொலியிலே அருமையான மணமகன் ஸ்டாலின், மணமகள் அரசியலன் குமாரி இவர்களை பரிசுத்த தெய்வ விவாகத்தில் இணைக்கும்படி நாம் இவ்விடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறதை போல விவாகம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டதும் மனுஷன் பாவம் செய்யாத இருந்த காலத்தில் தேவன் நியமித்த பரிசுத்த பந்தமாக இருக்கிறது. நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே கலிலேயா நாட்டில் உள்ள கானாவூரில் நடந்த கல்யாணத்திற்கு கடந்து போய் தம்முடைய முதலாம் அற்புதத்தை நடப்பித்து இதை மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். எனவே திருமணம் என்பது ஏதோ தேவை இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேறு நோக்கத்தோடு செய்யாதபடி தேவனுக்கு பயந்து வேத வசன ஒழுங்கின்படி திருமணம் செய்ய வேண்டும். வேத வசன ஒழுங்கின்படி மிக முக்கியமான 3 காரியங்களுக்கு திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி பரிசுத்தராயிருக்க வரம் பெறாதவர்கள், அதாவது திருமணம் இல்லாமல் தனித்துவமாக வரம் பெற்ற சில பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் திருமணம் செய்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே தங்களை பரிசுத்த அங்கங்களாக காத்துக்கொள்ள திருமணம் நியமிக்கப்பட்டது. இரண்டாவதாக பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி இந்த மாயான உலகத்திலே ஸ்திரீ புருஷர் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சிநேகத்தை, சகாயத்தை, ஆறுதலை, மனமகிழ்ச்சியை பெற திருமணம் நியமிக்கப்பட்டது. மூன்றாவதாக மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி பரிசுத்தமான சந்ததிகளை பெற்றெடுத்து கர்த்தருக்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் வளர்க்க திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த பந்தத்தில் இணைக்கப்படும்படி இவர் 2 பேரும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். இவர்களை வேத வசன ஒழுங்கின்படியோ தேச சட்டத்தின்படியோ சேர்க்கக்கூடாத நியாயமான முகாந்திரம் ஏதாவது இருந்திருக்கும் என்றால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஒருவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதபடியால் இவருடைய விவாக ஆராதனை குறித்தோ தொடர்ந்துள்ள குடும்ப வாழ்க்கை குறித்தோ ஒருவரும் நலமுடன் பேசக்கூடாது என்று கர்த்தருடைய நாமத்திலே கட்டளையிடுகிறேன். சபையார் ஆமென் சொல்லுவோம். ஆமென். நீங்க 2 பேரும் கவனிங்க. வேத வசனத்திற்கு ஏற்காத வகையால் சேர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனால் சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல வேண்டும். அவர்கள் செய்த விவாகம் அல்ல வேண்டும் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாசத்தின்படி நியாய தீர்ப்பு நாள் என்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே ஆதாம் முதல் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் உள்ள எல்லா மனிதரும் தாங்கள் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நாளிலே நீங்கள் இருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடினா நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சேர்க்கப்படக்கூடாத நியாயமான முகாந்திரம் ஏதாவது இருந்திருக்கும் என்றால் அதை இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கு கட்டளையிடுகிறேன். ஏதாவது உண்டா? ஸ்டாலின் ஆகிய தேவ நியமத்தின்படி இந்த ஸ்திரியை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறருக்கும் மாறாமல் இவளுக்கு உண்மையான புருஷனாக இருக்கிறார்.
அரசகுமாரியாகி நீ தேவ நேமத்தின்படி இந்த புருஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறகுலம் பாராமல் இவருக்கு உண்மையான மனைவியா இருந்தாயா? இந்த ஸ்ரீ புருஷன் கொடுக்கிறது யார்? பெண் வீட்டில் மாமல்ல வீட்டில் வரலாம். பெண்ணுடைய தாயார் மாப்பிள்ளை வீட்டில் வா. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு எனது விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுதந்திரம் துக்கத்திலும் தேவன் அனுமதிக்கும் எல்லா சூழ்நிலைகளும் நேசிக்கவும் ஆதரிக்கவும் என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆசைகளை எல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். சபையார் சாட்சியாக அரசகுமாரியாகிய நான் ஸ்டாலினாகிய உங்களை இன்று முதல் எனது விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் தேவன் அனுமதிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் என் சரீரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆசைகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். மாற்றிக் கொள்வார். உலகத்தில் விடையேறப்பட்ட பொக்கிஷம் வேத புத்தகம். இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். எனவே கர்த்தர் இந்த வேதத்தை ஆசீர்வதிக்கும்படி செபிப்போம். அன்பின் கர்த்தாவே வேதத்தின்படி உடைய பிள்ளைகள் நடக்க சங்கீதக்காரர் சொன்னது போல உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று எழுதியிருக்கிறதை போல இந்த வேதம் உடைய பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி காலுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி உடைய நாமத்தில் இந்த வேதத்தை ஆசீர்வதிக்கிறோம். இதை நேசிக்க வாசிக்க தியானிக்க அதன்படி செய்ய இந்த பிள்ளைகளுக்கு திருவைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். சபையின் மீது அன்பு வைத்து நன்றி சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் ஆவியுடன் இணைத்து செய்திருக்கிறார்கள். அருமையான வேதத்தை அடையாளமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதுவே அடையாளமாக பார்ப்பதெல்லாம் மனைவியை நேசிக்கும் உண்மையாயிருக்கும் ஜெபிக்கும் இருவரும் அவன் மனித இருக்கிற என்பதை கூட அறிந்து கொள்ளவும் இதை ஆசீர்வதிக்கிறபடியாக
நல்ல மனநிலையோடு கூட சந்தோஷமாக தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட செய்து சாட்சியமான அனுகிரகம் செய்வதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சபையில் எல்லாரும் ஊழியர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹே கானா ஒரு கல்யாணத்தில் வாங்க, நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது, கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கல்யாணம் கல்யாணம் இது நம்ம வீட்டு கல்யாணம், இயேசு ராஜா இருக்கும் எங்க வீட்டு கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் இது கானா ஊரு கல்யாணம், உறவுகள் நிறைவாய் மாறும் எங்க வீட்டு கல்யாணம். கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டம். நாங்கள் நன்றி சொல்லுவோம். நாங்கள் சத்தியத்தை கேட்கும்படி ஒருவருக்கு ஒரு துணையாக அல்லது ஒருவரை ஒருவர் தாங்குவதாக இரண்டு பேரும் ஒருவரப்பட்டு சத்தத்தை கண்டவரை எல்லாரும் ஜெயிக்கத்தக்கதாக மாற்றி கொடுத்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற மகிழ்ச்சி ஜீவனாக அனுக்கணும். இப்பொழுதும் மணமகன் ஆண்டவரே ஒன்று சொல்ல மணமகனுக்கு அதிக இருக்கிறதான இந்த கைகடிகாரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே சொல்வதற்கு ஆசீர்வாதமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு, அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே. சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே, எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே. இனியதோர் அன்பான இதயங்களே. நினைத்தும் நீடித்தும் இருக்கும். எனவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நேரமாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரப்படலாம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகப்பட்டது போல தேவன் கிருபை மேல் பெருகப்படியாக கொஞ்ச நேரங்களெல்லாம் கிருபை ஸ்தோத்திரப்படலாம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வானம் திறந்தருளும்
ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதியிருக்கிறதை போல தன் வீட்டை கட்டுகிற மகளாக குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விடை முத்துகளை பார்க்கிற விடையிடப்பட்டது என்று எழுதியிருக்கிறதை போல விடையிடப்பட்ட மகனாக அவள் செய்கை விட்டு வாசலுக்கு புகழப்படும் என்று சொன்னதை போல புகழ்ச்சிக்குரிய மகனாக விளங்கும்படி உடைய நாமத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து வைபவங்களை கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். எடுத்துருங்க. கிறிஸ்துவின் அருமையானவர்களே, அருமையான மணமகன் சாமி, மணமகன் அரசன் குமாரி இவர்கள் பரிசுத்த மேன்மையாக வாழ்வில் ஒருமித்து வாழ சம்மதித்து ஒருவருக்கொருவர் கரம்பிடித்து தெரியப்படுத்தினாலும் பரிசுத்த வேதாகமத்தை ஒருவருக்கு மாற்றிக் கொண்டதோடு கூட தமிழக கலாச்சாரத்தின்படி மணமகன் மாங்கல்யத்தை தரிப்பிக்க மணமகன் தரித்துக் கொண்டதினாலும் இன்று முதல் அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று இந்திய திருச்சபை ஒழுங்கின்படியும் இந்திய அரசாங்கம் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் நான் அறிவிக்கிறேன். தேவன் நினைத்த இவர்களை மனுஷன் எவரும் பிரிக்காதிருக்கிறார்கள். ஆமென். 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 God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அருமையான மணமகனாக இந்த நாளிலே ஐயாவுமாக இணைத்து வைத்திருக்கிறார்கள். இன்று முதல் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அடையக்கூடிய அடைப்பை ஏற்று இடத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் சபைகளிலிருந்தும் அடையக்கூடிய காரணங்களும் சகோதரிமார்களுமாக இந்த இடத்தில் வந்திருக்கிறது குறித்து மிக சந்தோஷம். அடையவர்களுக்கு நான் நேரடியாக செல்ல முடியவில்லை. இருந்தாலும் வாசல் மூலமாக இன்விடேஷன்களை அனுப்பி தயவு செய்து வரணும் என்று சொல்லி நான் சொன்னதனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அருமையான மணமகள் சார்பாக மணமகள் வீட்டார் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மணமகளுடைய பெற்றோராக இருக்கக்கூடிய திருமணக்கூடிய நானும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பரமக்குறிச்சி அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையின் சார்பாக எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இரண்டு கண்களும் குருடாக எனக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். அந்த இயேசு உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக அந்த அருமையான உணவு ஆயத்தமாக இருக்கிறது. யாருமே சாப்பிடாமல் செல்லாதபடி அனைவரும் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து செல்லும்படியாக உங்கள் அன்போடு உற்சவமாக கேட்கிறேன். இயேசுவின் நாமம் வாழ்க. அல்லேலூயா. இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தை அருமையாக சிவிடைய சீவனை அவர்கள் இப்பொழுது செவிதாசன் நாம் எல்லாரும் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சமூகத்தில் இணைக்கப்பட்ட நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகள் பெற்று பிள்ளைகள் வாழ்ந்து சுயித்திருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். தொடர் நடைமுறைகள் வைபவங்கள் எல்லாம் கிருபை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபையும் நன்மையும் நாம் அனைவரோடும் விசேஷமாய் அன்பு மணமக்களோடும் கர்த்தருடைய வருகை வரையிலும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம்,
இனியவர் கைகளில் நான். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எம்மை இணைத்தவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எம்மை இணைத்தவரே. எனக்கென துணையை கொடுத்தவர் நீரே. இருக்கரம் இணைய செய்தவர் நீரே. இனியவரும் பிரிப்பதில்லை நீர் இணைத்ததை. இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம். இனியவர் கைகளில் நான். இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம். இனியவர் கைகளில் நான். மனவாழ்வை புவி மீது தந்தீரே. எனக்கான சரி பாதி கொடுத்தீரே. மனவாழ்வை புவி மீது தந்தீரே. எனக்கான சரி பாதி கொடுத்தீரே. துணை பிரியாது பிரிவறியாது மெய் தவறாது இறுதி வரை வாழ வேண்டும். உம்மை மறவாது என்றும் மறுக்காது உம் வார்த்தையிலே வாழ்வில் வாழ வேண்டும். இருவரும் ஒருவராகி பேச வாழும் காலம் எல்லாம் உம்மோடு வாழ. இருவரும் ஒருவராகி பேச வாழும் காலம் எல்லாம் உம்மோடு வாழ. இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம். இனியவர் கைகளில் நான். இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம். இனியவர் கைகளில் நான். இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம். இனியவர் கைகளில் நான். Mapula mapula mapi, 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 mapula mapula mapi, 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 mapula mapula mapi, 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 mapula mapula mapi. மாப்பிள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாளும் வந்தாச்சு. மாப்பிள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாளும் வந்தாச்சு. அவங்க நடைய பாரு அழகு, அவங்க உடைய பாரு அழகு. அவங்க சிரிச்சாலும் அழகு, அவங்க சிந்தித்தாலும் அழகு. ஜாடி கேட்க மூடிதானப்பா, இந்த ஜோடி ரொம்ப சூப்பர் தானப்பா. ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தானப்பா, இந்த ஜோடி ரொம்ப கெத்து தானப்பா. மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ள, மாப்பிள்ள பொண்ணு வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாளும் வந்தாச்சு.
அட்வைஸ கேட்டு நீங்க நடந்துக்கிட்டா உங்க வாழ்க்கை பிரைட்டு. ஊரங்கு அலங்கார லைட்டு, சாப்பாடு ரொம்ப ரொம்ப ரைட்டு. பாடுவது ரைட்டு, பக்கவாத்தியம் ரைட்டு, எல்லாம் இங்கே சூப்பரானப்பா. பாடுவது ரைட்டு, பக்கவாத்தியம் ரைட்டு, எல்லாம் இங்கே சூப்பரானப்பா. அத்தனை ரெடிமெட்டு தானப்பா, இது அதிர வைக்கும் வீட்டு தானப்பா. தித்திக்கும் திருமண நாளே, இனி என்னாலும் சந்தோஷமே. மாப்புள்ள நம்ம மாப்புள்ள, மாப்புள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாளும் வந்தாச்சு. குடும்பம் என்பது கோயில், அதில் குறைவே இல்லாமல் வாழ்வி. குன்றின் மீதுள்ள விளக்காய் இந்த உலகெங்கும் ஒளி வீச வேண்டும். நண்பர்களும் வாழ்த்த, உறவினரும் போற்ற, விழா கோலம் கொண்டாட்டம். நண்பர்களும் வாழ்த்த, உறவினரும் போற்ற, விழா கோலம் கொண்டாட்டம். நீங்கள் நலமாய் வாழ்ந்திட, பல தலைமுறை கண்டிட, 16 செல்வங்களில் ஒன்றும் குறையாமல் கிடைத்திடுவே. மாப்புள்ள நம்ம மாப்புள்ள, மாப்புள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாளும் வந்தாச்சு. மாப்புள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாளும் வந்தாச்சு. அவங்க நடைய பாரு அழகு, அவங்க உடைய பாரு அழகு, அவங்க சிரிச்சாலும் அழகு, அவங்க சிந்தித்தாலும் அழகு. தாடிக்கேத்த மூடி தானப்பா, இந்த ஜோடி ரொம்ப சூப்பர் தானப்பா. 1 1 2 தானப்பா, இந்த ஜோடி ரொம்ப கெத்து தானப்பா. மாப்புள்ள நம்ம மாப்புள்ள, மாப்புள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாடும் வந்தாச்சு. மாப்புள்ள பொண்ணும் வந்தாச்சு, அவங்க நினைச்சு பார்த்த நாடும் வந்தாச்சு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன்,
மறப்பதில்லை